ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள். கண்ணன் ஆன் சீயிங் எ பாய் செட் தட் இஸ் த ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஒன்லி சன். ஹூ இஸ் கண்ணன் டு தட் பாய். ஒரு பையனை பார்த்து கண்ணன் இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் சொல்லியிருக்காங்க. தந்தை அவங்களுக்கு ஒரே மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என் தந்தைன்னு சொன்னதுனால கண்ணன் தான் அந்த ஒரே மகன். சரிங்களா? ஒரே மகனின் மகன் என்று கூறின ஒரு பையனை பார்த்து சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் வந்து கண்ணனுக்கு என்ன உறவுனா அவர் தான் ஃபாதர். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள். தந்தை அவருக்கு ஒரே மகன், அந்த மகனுக்கு இன்னொரு மகன். இப்போ அந்த ஒரே மகன் சொன்னதுனால என் தந்தைன்னு இவர் சொல்லியிருக்கனால அந்த மகன் வந்து கண்ணன். ஒரு பையனை பார்த்து பேசுகிறாருன்னா அப்போ கண்ணன் வந்து என் தந்தையின் ஒரே மகனின் மகனா அவர் அவரோட பையனை பார்த்து தான் பேசுகிறாரு. சரிங்களா? அப்போ அந்த பையன் வந்து கண்ணனுக்கு என்ன உறவுனா தந்தை. கிளியரா? இந்த ஈஸியான கொஷினை ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சம் பாருங்கள். இஃப் NGCH ஸ்டாண்ட் ஃபார் லீஃப் தென் MPQY ஸ்டாண்ட் ஃபார். இப்போ NGCH வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எண்ணுக்கு எல் பிளேஸ் ஆகிருக்கு. சரிங்களா? எண்ணுக்கு எல்லுனா பாருங்கள், ஒரு லெட்ரு விட்டு எல் வந்திருக்கு. கரெக்டுங்களா? அதாவது எண்ணுக்கு ஒரு லெட்ரு முன்னாடி. ஓகேங்களா? லெஃப்டில். சரிங்களா? ஜி பார்க்கலாம். அப்போ ஜியும் அதே மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். ஜிக்கு இ பிளேஸ் ஆகிருக்கு. கரெக்டாக அதே பாருங்கள், ஒரு லெட்ரு முன்னாடி விட்டுட்டு முன்னாடி போயிருக்காங்க. எஃப்பை விட்டுட்டு ஈக்கு போயிருக்காங்க. அடுத்து சிக்கு ஒரு லெட்ரு விட்டு போனால் ஏ வருது, ஹெச்சுக்கு எஃப் வருது. ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ நம்ம MPQக்கு இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போ எம்முக்கு ஒரு லெட்ரு முன்னாடி போனீங்கன்னா என்ன வரும்? கே. ஓகேங்களா? அப்போ பிக்கு ஒரு லெட்ரு முன்னாடி போனீங்கன்னா என், கியூக்கு ஒரு லெட்ரு முன்னாடி போனீங்கன்னா ஓ. ஓகேவா? ஒய்க்கு ஒரு லெட்ரு முன்னாடி போனீங்கன்னா டபிள்யூ. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நோ. ஓகேங்களா? KNOW நோ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் பாருங்கள். இஃப் கிளாசிக் கேன் பி ரிட்டன் எஸ் XOZ HH or X தென் சைல்ட் கேன் பி ரிட்டன் எஸ். இங்கே பாருங்கள். சிக்கு எக்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு, எல்லுக்கு ஓ பிளேஸ் ஆகிருக்கு. சி வந்து பார்த்திங்கன்னா ஏபிசியில் ஆல்ஃபாபெட்டில் தேர்ட் லெட்டராக இருக்குது. இசட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேருந்து தேர்ட் லெட்டராக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போது அவங்க என்னென்னா இந்த ஃபஸ்ட்லேருந்தும் லாஸ்ட்லேருந்தும் அந்த பிளேஸ் வேல்யூ வச்சு இதை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ம நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம பிளேஸ் வேல்யூவோட 1 2 3 லாஸ்ட்லேருந்து 3 போட்டு வரதை விட இந்த மாதிரி ஆல்ஃபாபெட்டை நம்ம எம் வரைக்கும் பாதியை கரெக்டாக 13 லெட்டர் வருதா, மீதி 13 லெட்டர் ரிவர்ஸில் எழுதிட்டோம்னா இதை எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்கேருந்து தேர்ட் லெட்டர், இந்த தேர்ட் லெட்டர் இப்படியே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கு எக்ஸ் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எல்லுக்கு என்ன ப்ளேஸ் ஆகிருக்கு? ஓ. சரிங்களா? இப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். ஏக்கு இசட். ஓகேவா? அடுத்து எஸ்ஸுக்கு என்ன? ஹெச். ஓகேவா? ஐக்கு என்ன? ஆர். ஓகேவா? சிக்கு திரும்ப எக்ஸே வருது. அப்போ சைல்டுக்கு நம்ம எழுதலாமா? சைல்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிக்கு என்ன பிளேஸ் ஆகிருக்கு? எக்ஸ். ஹெச்சுக்கு என்ன வந்திருக்கு? எஸ்ஸு. ஐக்கு என்ன வந்திருக்கு? ஆர். எல்லுக்கு என்ன வந்திருக்கு? ஓ. டிக்கு என்ன வந்திருக்கு? டபிள்யூ. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து XSROW. கிளியரா? இந்த சம் பாருங்கள். இஃப் ZGP ஸ்டாண்ட் ஃபார் வின் தென் VMR ஸ்டாண்ட் ஃபார். ஸோ இவங்க கண்டிப்பாக ஒரு சர்டன் பேட்டர்னில் தான் இவங்க வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இசட்டுக்கு டபிள்யூ பண்ணியிருக்காங்க. இசட்டுக்கு டபிள்யூ என்ன? 2 லெட்டர் முன்னாடி வருது. ஜிக்கு பார்க்கலாம் அதே மாதிரி வருதானே. ஆனால் ஜிக்கு ஐ போட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா சரி, ரைட் சைடில் வந்து ஒரு லெட்டர் பின்னாடி எப்படி வராங்க? ரைட்டில் வராங்க. அப்புறம் அடுத்து பிக்கு என் போட்டிருக்காங்க. அப்போ திரும்ப லெஃப்டில் போகிறாங்க ஒரு லெட்டர் முன்னாடி. ஸோ இப்போ என்னென்னா ஒரு ஃபஸ்ட் லெட்டருக்கு என்ன பண்ணாங்கன்னா 2 லெட்டர் லெஃப்டில் போனாங்க, அடுத்த லெட்டருக்கு ஒரு லெட்டர் ரைட்டில் போனாங்க, திரும்ப தேர்ட் லெட்டருக்கு ஒரு லெட்டர் லெஃப்டில் போனாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் அவங்க கேட்ட கொஷினுக்கு நம்ம அப்ளை பண்ணோம். இப்போது VMRனு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன போனாங்க? ஒரு 2 லெட்டர் லெஃப்டில் போனாங்க. அப்போ வீக்கு 2 லெட்டர் முன்னாடி போனீங்கன்னா என்ன வரும்? வீக்கு 2 லெட்டர் முன்னாடி போகணும். 1 2. அப்போ எஸ் லெஃப்டில் போனீங்க. எஸ். அடுத்து என்ன பண்ணாங்க? ரைட்டில் போனாங்க. ஒன்று லெஃப்ட்னா அடுத்து ரைட்டு. எம்முக்கு ரைட்டில் ஒரு லெட்டர் முன்னாடி போனீங்கன்னா ஓ. எம்முக்கு அடுத்து ஒரு லெட்டர். ஆர் பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணாங்க? லெஃப்ட்டில் போனாங்க. அப்போ ஒரு லெட்டர் முன்னாடி போனீங்கன்னா ஆருக்கு ஒரு லெட்டர் முன்னாடினா கியூ விட்டு பி. இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா SOP. கிளியரா?
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அசைன் த நம்பர் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் as 1 ஃபார் ஏ, 2 ஃபார் பி, அப் டு 26 ஃபார் இசட். ஃபைண்ட் த மீனிங் ஆஃப். அப்போது இந்த கரெக்டான நியூமரிக்கல் வேல்யூக்கு என்ன ஆல்ஃபபெட்டை நம்ம எடுத்து எழுதணும். மோஸ்ட்லி வந்து அவங்க இந்த மாதிரி தான் 1 ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நம்ம பெட்டராக அது வந்து எதுக்கு எந்த லெட்டர்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேகமாக போட முடியும் இப்போ நம்ம. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி கேட்டாவே முதல்ல ஏபிசிடி எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. வேகமாக எழுதிட்டு நம்பர் கொடுத்தும் போகலாம். நீங்கள் பெட்டர் இது மாதிரி நிறைய சம் வரதுனால எந்த லெட்டருக்கு எதுன்னு நீங்கள் மெமரைஸாக வச்சுருக்கிறது இன்னுமே நல்லது. ஓகேங்களா? இப்போ நம்பர் கொடுத்து பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இப்போது 7க்கு என்ன வருது? ஜி. அப்போ ஜி போட்டுக்கலாம். 15க்கு அடுத்து இங்கே பாருங்கள், OPQRST போட்டுக்கலாம். 15 16 17 18 19 20. ஓகே, இதுக்கு மேலே போகலை, இதே போதும். 15க்கு அப்போ என்ன வருது? ஓ. 2 டைம் வந்திருக்கு, அப்போ 2 ஓ. 4th லெட்டர் நம்மளுக்கு தெரியும், டி. அவங்க நடுவில் ஸ்பேஸ் விட்டுறனால நம்மளும் ஸ்பேஸ் விட்டுறோம். அடுத்து 13th லெட்டர் நம்மளுக்கு தெரியும், மிட் லெட்டர் வந்து எம். அதுக்கப்புறம் 15, திரும்ப 15 வந்து ஓ. நெக்ஸ்ட் என்ன இப்போ கொடுத்துருக்காங்க? 18 பார்த்திங்கன்னா ஆர். ஓகேங்களா? 14 பார்த்திங்கன்னா என். அப்புறம் ஐ பார்த்திங்கன்னா 9க்கு வந்து ஐ. ஓகேவா? திரும்ப 14, திரும்ப என். 7th லெட்டர் ஜி. அப்போ குட் மார்னிங் வருது. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியானது. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து எழுத போகிறோம், அவ்வளோதான். நிமிஷம் பாருங்கள். இஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஏ டு டி, பி டு இ, சி டு எஃப், டி டு ஜி, தென் இசட் டு சி ஆர் அரேஞ்ச்டு ரெஸ்பெக்டிவ்லி, ஹவ் வில் ரீரைட் த வேர்ட் KHOR. ஓகேங்களா? ஆங்கில எழுத்துக்கள் ஏ டு டி, பி டு இ, சி டு எஃப், டி டு ஜி, இசட் டு சி என முறையே மாற்றி அமைக்கப்பட்டால் KHOR என்னும் வார்த்தை எவ்வாறு மாற்றி அமைக்கப்படும்? இந்த சம்மில் பாருங்கள், ஏ டு டின்னு கொடுத்துருக்காங்களா? ஏ டு டி, அதாவது 2 லெட்ரு தள்ளி போட்டிருக்காங்க. பிக்கு பாருங்கள் இ. ஓகேவா? சிக்கு எஃப். சிக்கு 2 லெட்டருக்கு அப்புறம் எஃப் வருது. ஸோ இதே மாதிரி இசட்டுக்கு 2 லெட்டர்னால் சி வருது. பட் கொஷின் நல்லா தெளிவாக படுங்க. வில் யூ ரீரைட் த வேர்டு, அதாவது ரீரைட் பண்ண வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை எவ்வாறு மாற்றி, அதாவது உங்களுக்கு ஆன்சரை கொடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், ஏக்கு நம்மளுக்கு என்ன வரும்னு தெரியும், டி. இது மாற்றி அமைச்ச வேர்டு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, KHOOR. இது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதின வேர்டா, இதோட ஒரிஜினல் வேர்டு கேட்குறாங்க. அதனால கொஷின் நல்லா படிங்க. ரீரைட் த வேர்டு அப்படின்னு கேட்குறாங்க. இது திரும்பவும் முன்னாடியே எழுதுங்க அப்படின்னா, இது எழுதின ஆன்சரு, இதை நம்ம ரீரைட் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது ஏக்கு டி, இந்த சைடு ரைட்டில் தான் கொடுத்துருக்கு. ஆனால் இது ரீரைட் எழுதின வேர்டுன்றனால நம்ம முன்னாடி போகணும். ஓகேங்களா? கேக்கு 2 லெட்டர் முன்னாடினா என்ன வருது? ஹெச். புரியுது அவங்களுக்கு? ரீரைட்டுன்ற வேர்டு நம்ம நல்லா பார்த்துக்கணும். மாற்றி எழுதி திரும்பி எழுத சொல்கிறாங்க. அப்போ என்ன இருந்திருக்கும் முன்னாடின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க 2 லெட்டர் ஹெச் இருந்தால் தான் கே போட்டிருப்பாங்க. கரெக்டாக? அப்போ முன்னாடி என்ன இருந்திருக்கும்? ஹெச். கிளியரா? அப்புறம் பாருங்கள், ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹெச்சுக்கு 2 லெட்டர் முன்னாடி என்ன இருக்குது? ஜிஎஃப் போச்சுன்னா இ. கிளியரா? ஓக்கு 2 லெட்டர் முன்னாடி என்ன இருக்கும்? என்னு எம் போச்சுன்னா எல். ரெண்டுமே அதேன்றனால எல்எல் போட்டுக்கலாம். ஆருக்கு அப்போ 2 லெட்டர் முன்னாடி ஓ வருது. கிளியராக? இந்த சம்மு கொஷின் நீங்கள் தெளிவாக படிக்கணுங்க. நீங்கள் இந்த சைடு ஏ டு டினா கேக்கு பார்த்து 2 லெட்டர் தள்ளி அப்படி போடக்கூடாது. ஏன்னா ரீரைட்டுன்னு கொடுத்துருக்கனால முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு தான் கேட்குறாங்க. அதை தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா?